தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்திலிருந்து சென்னிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு கடைக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் அவங்க சூஸ் பண்ண மாடல் எது அப்படின்னா Canon IR 4045 செகண்ட் ஆர்சி மிஷின். இந்த மிஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷனை அவங்களுக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த 4045 மிஷினை பற்றி யாருக்காவது தெரியல, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ப்ரௌச்சர்ஸில் எங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னீங்கன்னா, ஸோ நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மிஷினுடைய ஸ்பீடு. ஸோ இதுலேயே வந்து நமக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 25 காப்பி ஸ்பீடும் வரும், 35 காப்பி ஸ்பீடு வரும், 45 காப்பி ஸ்பீடு வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பீடு வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா எங்கள் சைடில் தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இவங்க சூஸ் பண்ணது என்னென்னா, நிமிஷத்துக்கு 45 காப்பி ஸ்பீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் 4540 மிஷின் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பேப்பர் வைக்கக்கூடிய சோர்ஸ் மொத்தம் 3 வரும் இவங்களுடைய மிஷினில். அது என்னென்னா கேசட் 1, கேசட் 2, அப்புறம் பைபாஸ். கேசட் 2வும் பைபாஸ் ட்ரேவும் யூனிவர்சல் பேப்பர் சைஸ். இதில் வந்து நம்ம A5லேருந்து அப் டு A3 வரைக்கும் வச்சு நம்மளால் ஃபீட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த கேசட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா A4, A4R அப்படி இல்லைனா லீகல், இந்த 3 சைஸ் மட்டும்தான் அதில் நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த மாடலுக்கு மட்டும் கிடையாது, கெனானில் வரக்கூடிய பெரிய மாடல்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ இந்த டைப்பில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷினில் இன்பில்டாகவே ADF ஃபங்க்ஷனோட தான் வரும். ADF அப்படின்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். உங்களுக்கு நிறைய ஸ்கேனிங் டாக்குமெண்ட் வரும். இது கண்ணாடியில் ஒன்றா வச்சு உங்களால் ஸ்கேன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ADF வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு 100 பேப்பர் வரைக்கும் அந்த ADFில் வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சைடும் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் அதிலே நம்ம ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் சிஸ்டமுக்கும் அனுப்பிக்கலாம், இல்லை நீங்கள் பென்ட்ரைவ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்ன்றதுனால பிளாக் அண்ட் ஒயிட் வித் கலரில் வரைக்கும் நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஸ்கேனிங் டாக்குமெண்ட்டை PDF-ஆவோ இல்லை JPEG-ஆவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை கேட்குறவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயிலையோ உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜெராக்ஸ் கடை அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னா ஐடி கார்டு, அப்புறம் RC கார்டு, லென்த் ஆதார் கார்டு, லீகல் டு A4, A3 டு A4, இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் நமக்கு வந்துடும். இது கூடயே நம்ம இந்த லைட் பண்ணுறது, டார்க் பண்ணுறது, கொலேட்டு, ஃபினிஷிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து மிஷின்லேயே இருக்குது. நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு பேசிக்காக உள்ளது. ஸோ இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் உங்களுக்கு எதுவும் ரீச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுடைய டவுட்ஸை ப்ராப்பராக கிளியர் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த மிஷினில் வரக்கூடிய ஒரு காப்பியாக இருக்கட்டும், பிரிண்ட்டாக இருக்கட்டும், அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்ற டவுட் வந்து உங்களால் நிறைய பேர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதுக்கான பைசா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ராக்ஸாக ஒரு காஸ்ட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அடக்கம் வந்து பார்த்திங்கன்னா 70 பைசா அதில் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த மிஷினில் ஒரு மிஷினுக்குமே நீங்களே இதுக்கு காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று, அதுக்கு கொடுக்கக்கூடிய பேப்பர், அது என்ன ரேட்டில் வாங்குறீங்க அதை வந்து அப்படியே டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ டோனர் போடுறீங்க அதையும் டிவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ டேபிள் டாப் மாடல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு மாதிரி மிட்ரேஞ்ச் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 70 பைசாலேருந்து அதிகபட்சம் 80 பைசா வரைக்கும் வரும். ஏன்னா இன்றைக்கி பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 40 பைசாலேருந்து உங்களுக்கு 50 பைசா வரைக்குமே போயிடுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 40 பைசா 30 பைசா இது எதுவுமே வராது. அப்ராக்ஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு 70 பைசா உங்களுக்கு அடக்கமாகும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி சுச்சுவேஷன் படி ஒரு 2 rupees போட்டால் தான் உங்களுக்கு அதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் சில இடத்துல அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு ஜெராக்ஸ் வந்து ₹1. ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் ₹1. ஸோ அன்னைக்கு பேப்பர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 120 130 100 வரைக்கும் நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி பேப்பர் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்போது 250க்கு மேலே தான் நமக்கு நல்ல குவாலிட்டி பேப்பரே நம்மளால் வாங்க முடியுது. ஸோ அன்றைக்கி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூனிட்டோட காஸ்ட் என்ன, அது இன்றைக்கி உங்களுடைய யூனிட்டோடைய காஸ்ட் என்ன, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களை வந்து உடனே நான் சேஞ்ச் பண்ண சொல்ல, எங்களுடைய கிளைண்ட்டுக்கெலாம் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி
ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்ககிட்ட மிஷின் வாங்குறீங்க வாங்கலை அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களால் வந்து எடுத்தோடனே 2 ரூபா 3 ரூபா சார்ஜஸ் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ உங்கள் ஏரியாவை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஃபைனலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்களும் இதெல்லாமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு மிஷினுக்கான பேமெண்ட்டை நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. நம்ம மிஷினை சேஃபாக நம்ம ஆஃபீஸ்லேயே பேக் பண்ணி அவங்க கடைக்கு பக்கத்தில் எம்எஸ்எஸ் ட்ராவல்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எம்எஸ்எஸ் ட்ராவல்ஸில் நம்ம மிஷினை சேஃபாக புக் பண்ணி அவங்க இடத்துல, அதாவது சென்னிமலையில் நம்ம மிஷினை டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வெளி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காப்பிடெக்கோடைய அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், லோ ப்ரைஸில் வந்து ஜெராக்ஸ் மிஷின் வேணும், ஸோ இந்த ஃபோட்டோ காப்பியர் மிஷினில் சர்வீஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. கிடையாது.